நம்ம போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அங்க உள்ள போய் பாருங்க, ஃப்ரீமேசனிக் சிம்பிள்ஸ் இருக்கும். இன்னும் சில புது புது அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்கல்ல சென்னையில. எனக்கு சில பசங்க அனுப்பிவிட்டாங்க, ஈசிஆர்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட், அங்க வந்து ஃப்ரீமேசனிக் மெமோரியல் வச்சிருக்காங்க. சென்னையை சுத்தி அவ்வளவு இருக்குங்க. ஆனா இப்படி ஒரு இயக்கம் இருக்குங்கிறது சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீமேசன்ஸ்னா என்ன, இலுமினாட்டி சொசைட்டினா என்ன, சாட்டானிக் ஒர்ஷிப்னு ஒன்று இருக்கா இல்லையா, அவங்களுடைய அந்த ஒர்ஷிப் வே ஆஃப் கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்களுக்கு வந்து மனைவியாலாம் வாழ மாட்டாங்க, கணவனா வாழ மாட்டாங்க, பாலியல் ஒன்று கூடல் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த செக்ஸுவல் ஆர்ஜிஸ், அது வந்து அவங்க ஸ்வாப்பிங் இந்த கல்ச்சர் எல்லாமே அந்த ரிச்சுவலிஸ்டிக் இதுல இருந்து வருது. கேரளால இன்னைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன் ரீசன் தெரியல, அங்கதான் இந்த மாதிரி கொடூரமான நிறைய விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு. கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. உண்மையிலே கேரளால ஒரு லாட்ஜ்ல வந்து செக்ஸுவல் ஆர்ஜியை கண்டக்ட் பண்ணதுக்காக கேசஸ் ஃபைல் அட்டப்பாடி கிட்ட இது நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, கவர்மெண்ட் சைடுல கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரக் பார்ட்டி அது கூட செக்ஸுவல் ஆர்ஜிஸ்லயும் வெவ்வேறு கணவர்கள் வெவ்வேறு வந்து பண்ணிருக்காங்க. எல்லாமே பணக்காரங்க. You know, you have parties and everybody put a fishbowl and everybody throws their car keys in it, and then at the end of the night everybody takes out keys, and then whoever's keys they are, you end up having sex with them. Standard key party. It's called a key party. So இது எல்லாம் ஒரு புள்ளியில இப்ப நீங்க இணைதா, இதைத்தான் நம்ம சொல்றோம். இதைத்தான் நீங்க இந்த அவேர்னஸை வளர்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தை ஆளும் ஒரு கூட்டம், அது ரொம்ப ஆபத்தான கூட்டம். அந்த கூட்டம் தான் இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவங்களோட விசுவாசிகள் தான் இன்னைக்கு சினிமா துறையிலையும் சைன் ஆக முடியும். அதை தான் சுச்சித்ரா அவர்கள் சொல்றாங்க, அந்த சிண்டிகேட்ல இருந்தா தான் அவங்களால சினிமால வர முடியும். அந்த சிண்டிகேட் வேற ஒன்றும் இல்ல, இலுமினாட்டி கூட்டம் தான் அவங்களை அங்கீகரிக்குது. இந்த மாதிரி கிளப்பை நீங்க இந்தியாவிலே எந்த ஏரியா போனாலும் பார்க்க முடியாது. இந்த கிளப்போட முக்கியமான அம்சமே தனி மனித சுதந்திரம், கலாச்சாரம், பண்பாடு, சட்டம் ஒழுங்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வெளியில வாழ முடியாது. என்னுடைய கிளப்புக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஆசைப்படியெல்லாம் நீங்க வாழலாம். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறதுதான் கார்கி பார்ட்டி. இந்த கார்கி பார்ட்டியோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க கார்கியை மொத்தமா கொண்டு வந்து இங்க போடணும். நீங்களே குலுக்கி ஆளுக்கு ஒரு கீயை எடுத்துக்கணும். அந்த கீக்கு சொந்தமான கார் கிட்ட போகணும். அந்த ஜோடியோட உங்க ஜோடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களோட ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருங்க.